ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 ஏக்கருங்க. 1 ஏக்கர் பட்டா, 1/2 ஏக்கர் பீமோ. மொத்தம் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் இருந்தது தான். கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அடுத்து செடியெலாம் வேசி நீட்டாக ரெடி பண்ணிடுவாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 16 ரூம் ஒன்று, ஒரு கிச்சன் ஒன்று, அதெல்லாம் முன்னாடி ஒரு ஹால் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டோன்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. வீடு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. சரிங்களா? அது இல்லாமல் சைடில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு டோர் இருக்குது, வெளியில் ஒரு டோர் இருக்குது. சரிங்களா? 2 சைடுமே காட்டுக்கு பக்கத்தில் இங்கிட்டும் பார்த்துக்கலாம், அந்த சைடும் பார்த்துக்கலாம். நல்ல வியூ இருக்குது. சரிங்களா? வில்பட்டி, பாரதி அண்ணா நகர் அந்த மாதிரி அந்த பழைய கொடைக்கானல் ரோடு வந்து இப்போ வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ரோடு மாற்று பாதையில் விட்ருக்காங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல வேல்யூவான இடம் தான் உங்களுக்கு. சரிங்களா? இந்த இடம் வந்து இப்போ சேலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 1.5 ஏக்கரு. ஏற்கனவே இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கிறதுனால மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? இது லோ பட்ஜெட் தான். இந்த இடத்துல இவ்வளோ கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிறது கொஞ்சம் இதுதான். சரிங்களா? ஓகே அப்படின்னா சொல்லுங்கள். இந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டைரெக்ட் ஓனர் தான், டைரெக்டாக பேசிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சைபேரி அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட் இருக்குதுங்க. உள்ளே வந்து காஃபி இருக்குது, அப்புறம் பெப்பர் இருக்குது, அவகோடா இருக்குது. அங்கங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புளிய மரம், அப்புறம் இந்த செண்பக மரம், அது இல்லாமல் ரோஸ் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மரம் இருக்குதுங்க. ஒரு தூர் ஏலம் வச்சு பார்த்தாங்க. ஏலம் பயங்கரமாக வந்திருக்குதுங்க. சரிங்களா? ஏலத்துக்கு இந்த அருமையான இடம் இது. லோ பட்ஜெட் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதனுடைய டெவலப்மெண்ட்டு மட்டும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் தெரியும். இது வந்து இந்த இடம் வந்து பக்கத்தில் வந்து பெரிய பெரிய காட்டேஜ் எல்லாம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே விரைவில் சீக்கிரம் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், எப்போ அந்த இடத்த வாங்கிடலாமோ அப்படின்னு. சரிங்களா? இது எப்படி சொல்கிறதுனா வந்து உண்மை தாங்க, பொய்யெல்லாம் கிடையாது. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். காடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் தான். சரிங்களா? எங்கன இருந்து வேணுமோ நம்ம ரோடு உள்ளே, அதாவது கார் போகிறதுக்கு நம்ம வந்து வெட்டிக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் தெரியுது பார்த்திங்களா, கை காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டு ஒன்று தெரியும் பாருங்கள். அந்த போர்டுக்கிட்ட இருந்து இடம் ஸ்டார்ட் ஆகிரும். அதே மாதிரி முடிகிற இடத்தையும் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுவேன் நான். இதிலேருந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படியே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வரைக்கும் இது ஃபுல்லாக தோட்டமுங்க. அப்படியே கீழே போயிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ரோப் கார் வேறு இங்கே பக்கத்தில் வருதுன்னு சொல்லவுமே பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த லேண்டுக்கு ஒரு 2 லேண்டுக்கு முன்னாடி தான் வருது ரோப் காரு. டூரிஸ்ட் வண்டி எல்லாமே இந்த ரோட்டு வழியாக தான் வந்து கொடைக்கானல் போயிட்டு வர்ற மாதிரி பண்ண போகிறாங்க. சரிங்களா? வேல்யூ வேரியேஷனாக அது வாங்க முடியாதுங்க இந்த இடத்த. இப்போதைக்கு இருக்கவங்க ஃப்யூச்சரில் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு தான் தெரியுமே, 1 கோடி 1.5 கோடிப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா இப்போ அப்படி தான் போயிட்டுருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும். பீமா லேண்டவே 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரிங்களா? இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஐயா நடந்து வர்றாரு பாருங்க. அதுக்கு அந்த பக்கம் ஒரு நிழல் தெரியுதுங்களா? வெயில் நேர்கோடு வெயில் அடித்து அதுக்கப்புறம் ஒரு நிழல் தெரியும். அதுதான் பவுண்ட்ரி. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காட்டேஜ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ், பாரதி அண்ணா நகர், அப்புறம் அந்த அஞ்சருவி, அப்புறம் எலிஃபண்ட் ஏரியா, இது கீழே பழனி, மேலே பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி, குறிஞ்சாண்டவர் கோயில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இதான் அந்த காட்டேஜுங்க. பக்கத்தில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம தோட்டத்துக்கு ஒட்டி தான் ரன் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இது வந்து சிமெண்ட் ரோடு, இந்த மாதிரி தார் ரோடு ஏதோ போட்டுருவாங்க. ஆனால் கண்டிப்பாக ரோடு வந்துடும். அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு போஸ்ட் எடுத்தால் கரண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? பக்கத்தில் வந்து டூமு நிறைய காட்டேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரோடு வருது பாருங்கள். அந்த ரோடு தான் அப்படியே நேராக கீழே வந்து நம்ம இடத்துக்குள்ளே வந்து இப்படி போய் அப்படி போகுது. சரிங்களா? வியூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. நல்லாயிருக்கும் வியூவு. அது நேராக பார்த்திங்கன்னா பழனி, ஆய்க்குடி. ரோப் கார் வந்து இந்த இடத்துல தான் வருதுங்க. இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம இந்த ரோட்டு வழியாக அப்படியே போய்க்கலாம். சரிங்களா? வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும். மேலே பார்த்தீங்கன்னா வடகவுஞ்சிங்க. ஆப்போசிட்டில் அப்படியே இந்த புகஞ்சிட்ருக்க இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா வடகவுஞ்சி வில்லேஜ் வந்துடும். இந்த வழியாக போயிட்டு தான் மேலே ஏறுதுங்க ரோடு. போயிட்டு அப்படியே பழனி போயிடும் கீழே. சரிங்களா?
பெப்பரு, காஃபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே ரோடு வந்து இந்த மாதிரி கரண்ட்டு போஸ்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் சைபேரிங்க. அந்த சைபேரின்னு சொல்கிறது இங்கே நல்லா அதுவும் வருது. ஏலத்துக்கும் அருமையான இடங்க. ஏலம், மிளகு, காஃபி என்ன வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்னால் ஒரு கிணறு இருக்குதுங்க. இது ரோடு டெவலப் ஆகிட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் காட்டேஜ்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஏரியாங்க இது. இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? மெயினாக லைக் போடுங்க. லைக் பத்தாது, ஏன்னா இது கேட்டுட்ருக்கிறது தான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா டூம் அந்த மாதிரி நிறையா வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டு பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம். ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள், ஓகேங்களா?